Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் CMF Phone 2 Proக்கான கேமரா டெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃபோட்டோ சாம்பிள்ஸோட இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த கேமரா யூஸ் பண்ணி எந்தெந்த மோட்ஸ்லாம் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல் guys, இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ CMF Phone 2 Pro யூஸ் பண்ணி ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து செல்ஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செல்ஃபியில் இவங்க வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியில் நார்மலி நீங்கள் ஒரு நல்ல ஒரு லைட் கண்டிஷனில் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒரு நேச்சுரல் லைட்டிங்கில் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் நல்லாவே வரும். அண்ட் ஸ்கின் டோன்ஸ் வந்து நேச்சுரலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, பட் ரொம்ப அல்ட்ரா கிளாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அண்ட் நல்ல லைட்டிங்கில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இண்டோரில் எடுத்த ஃபோட்டோஸ் இண்டோரில் கொஞ்சம் நல்ல லைட்டிங்கில் எடுக்கும் போதும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு லுக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக வந்து கிடையாது. ஸோ ரொம்ப வந்து பியூட்டிஃபிகேஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து இல்லை, நேச்சுரலாக இருக்குது. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து செல்ஃபிலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு லோ லைட்டிங்கில் எடுத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பெயிண்டிங் மாதிரி அண்ட் சேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். அண்ட் ஸ்கின் டோன்ஸ் வந்து ஒரு சில டைமில் மாவு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப லோ லைட்டில் எடுக்கும்போது கண்டிப்பாக ஸ்கின்ஸில் வந்து சேச்சுரேஷன் கம்மியாக இருக்கும். அண்ட் அதேமாதிரி டீட்டெயில்ஸும் வந்து ரொம்ப சாஃப்டாக மேலே ஏதோ ஒரு கோட்டிங் அடித்த மாதிரி வந்து இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல லைட்டிங்கில் எடுத்தீங்க அப்படின்னா இல்லை கொஞ்சம் லைட்ஸ் இருக்குன்னும் போது அப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்போ சேச்சுரேஷன் கொஞ்சம் பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கொஞ்சம் லோ லைட்டு தான் இது, பட் இதில் வந்து கொஞ்சம் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப ஆயிலியாக வந்து இருக்காது. பட் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ஹேர்லாம் பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இண்டோரில் நல்ல லைட்டிங்கில் எடுக்கும்போது ஸோ டீட்டெயில்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கலர்ஸும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் பியூட்டிஃபிகேஷன்லாம் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஃபோட்டோஸ். அண்ட் அடுத்து இப்போ செல்ஃபிலே இப்போ இண்டோரில் கொஞ்சம் இப்போ லோ லைட்டில் எடுத்திங்கன்னா ஃபோட்டோஸ் எப்படி இருக்கும், லைட்டிங் கொஞ்சம் வந்ததுன்னா ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வரும். அண்ட் அடுத்து ஹெச்டிஆரில் பார்க்கும்போது இப்போ பேக்ரவுண்டில் சன்னை வச்சுக்கிட்டு எடுக்கிறன்னும் போது கண்டிப்பாக லைட்டோட அந்த லென்ஸ் ஃப்ளார்லாம் வந்து வரதான் செய்யும். ஓரளவுக்கு வந்து நீங்கள் அதை லைட்டு அந்த சன்னை விட்டு தள்ளி எடுத்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டோரில் டியூப் லைட்டுக்கெலாம் எடுக்கிறீங்கன்னா ஸோ அப்போல்லாம் அந்த லென்ஸ் ஃப்ளார் வந்து நீங்கள் பார்க்க முடியும். மேபி லென்ஸ் ஃப்ளாரை வந்து அது கட்டுப்படுத்துச்சு அப்படின்னாலும் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஜர் ஆகும். கேமரா சென்சருக்கு டேரெக்டாக லைட் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா ஃபோட்டோஸ் இந்த மாதிரி தான் வரும். அண்ட் சில டைம் எனக்கு ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸும் வந்து ரொம்ப கலர் லைட்லலாம் எடுக்கும்போது இப்போ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அங்கங்கே ரங்கோலி மாதிரி பூசி விட்ருக்கு. இதில் ரெண்டு ப்ராப்ளம் என்னன்னா ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் பேக்ரவுண்டில் நல்ல லைட்ஸ் அந்த லைட் அதிகமாக இருக்குது. ஸோ க்ரீன் பாருங்கள் எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குன்ட்டு. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அப்படியே இங்கே ஒரே ஒயிட்டிஷாக தான் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ இதுலேயும் வந்து க்ரீன் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஹைலைட்ஸ் ரொம்ப ப்ளோன் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டவரோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் இந்த ஃபோட்டோலையும் டவர் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே மறைக்கப்பட்டிருக்கு. அண்ட் அடுத்து செல்ஃபி போர்ட்ரைட் இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு நார்மலாக இண்டோர்லேருந்து எடுக்கும்போது ஸோ உங்களுக்கு நல்ல லைட்டிங்கில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வரும். ஸோ கொஞ்சம் நேச்சுரல் லைட்டிங்கில் எடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வரும். பொக்கேஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஹெச் டிடெக்ஷனும் வந்து நல்லா தான் இருக்குது. ரொம்பலாம் வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது ஓரளவுக்கு தான் சாஃப்டாக இருக்குது. எட்ஜஸில் வந்து உங்களுக்கு நல்லா கட் பண்ணியிருக்கு. அண்ட் பிளர் அமௌண்ட்டும் நேச்சுரலான ஒரு பிளர் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நார்மல் போர்ட்ரைட்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது வந்து நார்மல் ஃபோட்டோ அண்ட் இது வந்து போர்ட்ரைட், இது வந்து நார்மல், இது வந்து போர்ட்ரைட். ஸோ நார்மலுக்கு போர்ட்ரைட்டுக்கும் உங்களுக்கு அந்த பிளர் அமௌண்ட் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிளர் வந்து இன்னும் கொஞ்சம் இது ஒரு நேச்சுரல் பிளர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பிளர் இன்னும் கொஞ்சம் அந்த பொக்கேயோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இன்னும் ஒரு டெப்த் கிரியேட் ஆன மாதிரி இருந்திருக்கும். ஸோ பிளர் அமௌண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இந்த எல்லா போர்ட்ரைட்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ரொம்ப அல்ட்ரா கிளாரிட்டி டீட்டெயில்ஸ் வந்து இருக்காது. பட் ஸ்கின் டோன்ஸ் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆன் லைட்டிங் கண்டிஷன் நேச்சுரலான ஸ்கின் டோன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்து இப்போ ரியர் சைடு கேமராஸ்க்கு போகும்போது ரியர் சைடில் உங்களுக்கு 3 மோட்ஸ் இருக்குது. நார்மல் மோடில் 0.6x, 1x, 2x. அண்ட் ஃபஸ்ட்டு இப்போ நார்மல் மோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ அல்ட்ரா வைடுக்கான ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் இங்கே இருக்குது. நேச்சுரலான ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறீங்க, வானத்தை எடுக்கிறீங்க, ஸ்கை எடுக்கிறீங்கன்னும் போது அது எல்லாமே கரெக்டாக ரியல் டு த லைஃப் அந்த சினாரியோ படி தான் வந்து இருக்குது. ரொம்ப வந்து ஒரு சன்னெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் அந்த பக்கத்தில் ட்ரீஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் அண்டர் எக்ஸ்போசர் ஆக தான் செய்யும். ஸோ க்ரீன்ஸ் வந்து க்ரீனாக இருக்காது, பிளாக் மாதிரி
முன்னாடி வந்து தெரியும். மற்றபடி சன்லைட் படாமல் ஓரளவுக்கு எடுத்திங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே வந்து கலர்ஸும் வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா ஒரு கூலான கலர்ஸாக தான் வந்து இருக்குது. அண்ட் வானத்தில் இருக்கிற ப்ளூ லைட்ஸும் வந்து நல்லா இருக்குது. அண்ட் மற்ற வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அல்ட்ரா வைடில் உங்களுக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் இருக்காது, பட் ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வைடான ஒரு லுக் வந்து இருக்கும். அண்ட் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் நைட் லைட்டில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது லைட்ஸில் நீங்கள் டேரெக்டாக எடுத்திங்கன்னா அது லென்ஸ் ஃப்ளாரில் அந்த மாதிரி வரதான் செய்யும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே லைட் எப்படி தெரிக்குது பாருங்கள். மற்றபடி இந்த ஃபோட்டோவில் அந்த கடைகளில் இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ரியலாக இப்படி தான் இருக்கும். அந்த இடம் கலர் சேச்சுரேஷன் நல்லாவே வந்து இருக்குது. அண்ட் அடுத்து ரியரில் நார்மல் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ஸோ இதில் வந்து நேச்சுரலான ஃபோட்டோஸ் லைக் நீங்கள் பூக்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், செடி கொடிகள் அண்ட் வானத்தை எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து இங்கே இருக்க பாருங்கள். 1xக்கு 2xக்கு கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் ப்ராசஸிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அண்ட் டீட்டெயில்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அண்ட் லைட்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றதுல வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது 1xக்கும் 2x மோட்ஸுக்கும். 1x வந்து சாம்சங்கோட சென்சார், 2x வந்து உங்களுக்கு ஆம்னிவிஷன்ற டெலஃபோட்டோ சென்சார். 1x வந்து வைட் ஃபீல்ட் ஆஃப் வியூ அண்ட் 2x வந்து நேரோ ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ மெயினாக இதில் வந்து இந்த பில்டிங் சாம்பிள்ஸ் எல்லாமே நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ 1x அண்ட் 2xல கலர் கரெக்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ 1x வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கூலர் சைடில் இருக்குன்னு வந்து சொல்லுவேன். 2x வந்து ஒரு வார்மர் சைடில் இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ப்ளீஸிங்காக வந்து இருக்கும். க்ரீன்ஸ்லாம் வந்து நல்லா க்ரீனாக அப்படியே ஒரு சில்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த செகண்ட் இமேஜ் இந்த 2xல பார்க்கும்போது இங்கே வந்து கொஞ்சம் ஒரு வார்ம்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் அந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து கொஞ்சம் பாப்பாக இருக்கும், இதில் வந்து ப்ளூ வந்து அந்தளவுக்கு பாப்பாக இருக்காது. அண்ட் அடுத்து இப்போ இந்த ஃபோட்டோ கூட பாருங்கள், இதில் வந்து அந்த வானத்தில் இருக்கிற ப்ளூஸ் அந்த க்ரீன்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வானத்தில் இருக்கிற ப்ளூ கம்மியாக இருக்கும். இது ரெண்டும் பார்க்கும்போதே தெரியும், இது கூலாக இருக்குது, இது கொஞ்சம் வார்மாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த 2 ஃபோட்டோஸ் பார்க்கலாம். அடுத்து இந்த ஃபோட்டோஸுக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஃபோட்டோஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ மெயினாக இந்த ஃபோட்டோக்கு வந்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பேசிக்காக அந்த RGB ஃபவுண்டேஷன் கலர்ஸை வச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த 1x ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு ப்ளூவும் அண்ட் க்ரீன் வந்து நல்லா பாப்பாக இருக்குது ரியல் டு த லைஃப் பார்க்கும்போது. ஆனால் ரெட் வந்து இதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அங்கே, பட் இது கொஞ்சம் லைட் ஆகியிருக்கு. இப்போ 2xல பாருங்கள், 2xல வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ கரெக்டாக தான் வந்து இருக்குது, ரெட்டும் கரெக்டாக இருக்குது. 2xல கலரோட அந்த ப்ராசஸிங் வந்து அந்த RGB வந்து கரெக்டாக வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இதில் லைட்ஸ் வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணல 2xல. 1xல வந்து உங்களுக்கு ஸோ இது எப்படி உங்களுக்கு பிரைட்டாக இருக்குது, லைட் எங்கேயுமே சப்ஜெக்ட் மேலே விழல. ஆனால் இது வந்து அந்த லைட் ஷேட்ஸ் அந்த ஒரு ஒயிட்டிஷான ஒரு விஷயம் வந்து சப்ஜெக்ட் மேலே போய் விழுது. ஸோ இதை வந்து இதுதான் வந்து லைட்டை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுல 1x கொஞ்சம் பெட்டராக பண்ணுது வைடில் பார்க்கும்போது. 2x வந்து அந்தளவுக்கு வைடான லேண்ட்ஸ்கேப் எடுக்கும்போது பெட்டராக பண்ணல. ஆனால் இதுவே ஹியூமன் சப்ஜெக்ட்னு வரும்போது அங்கே 2x வந்து பெட்டராக பண்ணும். அதை அடுத்து வந்து சொல்கிறேன். ஸோ அண்ட் இப்போ நீங்கள் இந்த மற்றபடி இந்த நீங்கள் கூல் அண்ட் வார்ம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கலர் ப்ராசஸிங், அதில் வந்து இந்த ஃபோட்டோவும் நிலா ஃபோட்டோவும் இந்த நிலாவை ஃபோட்டோவும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தெரியும் அதில். ஸோ இது எப்படி இருக்குது இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2x ஃபோட்டோவில் ஸோ இதில் ஆரஞ்சோ இல்லை ஒரு எல்லோ சாயலோ உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் வார்மர் டோன்ஸுக்கு அது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அண்ட் இந்த ஃபோட்டோ பாருங்கள், ப்ளூஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள் இப்போது ப்ளூஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ஃபோட்டோஸ் சொல்லலாம். அண்ட் இந்த லைட்ஸை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியும் இந்த 2 லைட்டுக்குமான டிஃப்ரென்ஸ். அண்ட் 1xக்கு 2xக்கு அந்த லைட் கண்ட்ரோல் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து 1xல எடுத்த ஃபோட்டோ. ஸோ இதில் வந்து இந்த சூரியன் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு அந்த லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் எப்படி வருது பாருங்கள். ஸோ சூரியன்லேருந்து வர அந்த ஃப்ளார் வந்து 2xல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அதால். ஸோ அப்படியே வந்து மேலே இருக்குது சப்ஜெக்ட் மேலே எல்லாமே வந்து படுது. இதில் க்ரீன்ஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அண்ட் அடுத்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னாலும் ஸோ அப்படியே தான் வந்து இருக்கும். இந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா கிளியராக வந்து இருக்குது. பட் 2xல பார்க்கும்போது அந்த ஒரு ஒயிட் ஷேடு வந்து இங்கே அந்த சன்னோட ஷேட்ஸ் வந்து மேலே அப்படியே ஒயிட்டிஷாக இருக்குது. ஸோ இதுதான் 2xல வந்து அந்த லைட்டுக்கு வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது 1x மாதிரி. பட் ஆனால் 2xல உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் இருக்கும். 2xல கலர் ப்ராசஸிங்கும் வந்து ரொம்பவே கரெக்டாக வந்து இருக்குது அக்யூரேட்டாக. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் லைட்டு வந்து அந்தளவுக்கு படாமல் 2x வந்து க்ளோசர் சப்ஜெக்ட்டுக்கும் 1x வந்து ஒரு வைடான லேண்ட்ஸ்கேப் ஷாட்டுக்கும் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராக எடுக்க முடியும். அண்ட் அடுத்து இப்போ ரியரில் ஹியூமன் சப்ஜெக்ட்டுக்கு வந்து போவோம். ஸோ இப்போ ஹியூமன் சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது ஸோ நேச்சுரலான ஒரு லைட்டில் எடுக்கும்போது ஸோ நான் 1x விட 2xல டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து 1xல எடுத்த ஃபோட்டோ. நேச்சுரல் லைட்டிங்கில் ரொம்ப ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து பிளராக தான் வந்து இருக்குது. இதுவே வந்து 2xல பார்த்தீங்கன்னா மெயினாக லைட்ஸுமே வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் 2xல. அதாவது க்ளோஸராக எடுக்கும்போது லைட்டை வந்து சென்சாரை டிஸ்டர்ப் பண்ணாத போது சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் க்ளோஸராக இந்த மாதிரி ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது அங்கே 2x வந்து 1xோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் டீட்டெயில்ஸும் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் 1xை விட 2xல. அண்ட் இதில் லைட்ஸும் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து அது கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து நல்லா ஒரு லைட் ஷேடு இருக்குது, இங்கே லைட் ஷேட் கம்மியாக இருக்குது. பட் இதுவே வந்து இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ நார்மல் ஃபோட்டோஸ் நல்ல ஒரு லைட்டிங்கில் எடுக்க
எடுக்கும்போது ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா தான் வரும். அண்ட் இந்த ஃபோட்டோவும் பாருங்கள், இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இந்த மூஞ்சி பாருங்கள் எப்படி ஃபுல்லாகவே ப்ரௌனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பெருசாக வந்து அந்த சன் வந்து அந்த மேலே படுறது அந்த ஒரு க்ளோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தெரியல. பட் இதுவே 2xல பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஷேட்ஸ் ஆஃப் லைட்ஸ் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இங்கெல்லாம் வந்து ஒரு லைட் ஷேட்ஸ் இருக்குது, இங்கே லைட் ஷேட்ஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து இப்போ இந்த சைட்லேருந்து தான் இங்கே வருது. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு இங்கே வந்து சப்ஜெக்ட்டும் கொஞ்சம் அந்த லைட்டிங்கும் நல்லா இருக்குது, ப்ளஸ் வந்து டீட்டெயில்ஸும் வந்து 1x விட பெட்டராக இருக்குது. ஸோ க்ளோசர் சப்ஜெக்ட் ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறதுக்கு 2x ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. அண்டு ரொம்ப லோ லைட்டில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளோசரில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம், லோ லைட்டில் நீங்கள் ரொம்ப லோ லைட்டில் எடுக்கும்போது ஃபேஸ் வந்து ஸ்மூத்தான ஒரு ப்ராசஸிங் தான் வந்து இருக்கும். ரொம்ப வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸே வந்து கிடையாது. அண்டு ரொம்ப சாஃப்டான ஒரு ப்ராசஸிங் தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு அல்ட்ரா கிளாரிட்டி இருக்காது, முழுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ எங்கேயுமே டீட்டெயில்ஸ் கிடையாது, ஒரே பெயிண்ட் அடித்த மாதிரி ஆகிடுச்சு ஃபோட்டோஸ். ரொம்ப லோ லைட்டில் எடுத்திங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜூம் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். அண்ட் ஆர்டிஃபிஷியலில் லைட்டிங் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து கிடச்சிது. அண்ட் அதே ரியர் கேமராஸ் யூஸ் பண்ணி 1x 2xல எடுத்த ஸோ நைட்டில் எடுத்த ஸ்ட்ரீட் லைட் ஃபோட்டோஸ் அண்ட் ஷாப்போட கடைகளில் இருக்கிற லைட் ஃபோட்டோஸ், ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது. பில்டிங் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பாருங்கள், நைட்டில் வந்து நீங்கள் அந்த ரொம்ப லைட்டிங் அதிகமாக இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஃபோட்டோவில் ஸோ இந்த இடத்துல ரொம்ப லைட் இருக்குது இந்த ஸ்க்ரீனில், அது வந்து ப்ராசஸ் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் சப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த டிஸ்பிளே வந்து ஃபோக்கஸாக அந்த டிஸ்பிளேல வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். நைட் லைட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இருக்காது. பட் ஆனால் நீங்கள் அந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணும்போது, இப்போ இந்த கடைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை கிளிக் பண்ணும்போது இதில் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே அந்த லென்ஸ் ஃப்ளேர் அந்த மாதிரி விஷயம்லாம் வரதான் செய்யும். நைட் லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப லோ லைட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும், பெருசாக டீட்டெயில்ஸ் வந்து இருக்காது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஓகே ஏதோ ஒரு அங்கே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். அண்டு இன்னொன்று அதே மாதிரி ரொம்ப லோ லைட் ஃபோட்டோஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். 1x 2xலலாம் ஃபோட்டோ எடுத்தால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் செடிலாம் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அண்ட் மெயினாக சப்ஜெக்டே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோக்கஸே ஆகலை, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வரும் ரொம்ப லோ லைட்டில் எடுத்திங்கன்னா. அதே மாதிரி இதில் கிரெயின்ஸ் வந்து கிடையாது. ரொம்ப நம்ம ஓரளவுக்கு லோ லைட்டில் எடுக்கும்போது கிரெயின்ஸ் நாய்ஸ் வந்து கிடையாது. பட் ஆனால் ரொம்ப லோ லைட்டில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புள்ளியாக கிரெயின்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப லோ லைட்டில் எடுத்திங்கன்னா தான் வரும். ஓரளவுக்கு லைட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு பெருசாக வந்து கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. டீட்டெயில்ஸ் வந்து கிடையாது தான், பட் நாய்ஸியாக ஒரு மாதிரி புள்ளியாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இருக்காது. அண்ட் அடுத்து ரியர் கேமரா யூஸ் பண்ணி சில HDR ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு பார்த்தேன். அதாவது எப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் ரெண்டுமே ஒரே ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஷேடோஸ் வந்து கொஞ்சம் இருட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் கம்பேர் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸில் 1xல வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் இருக்குது. ஆனாலும் ஷேடோஸ் வந்து இன்னுமே கூட அது பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரியல் டு லைஃப்பில் பார்க்கும்போது அங்கே இன்னுமே கொஞ்சம் நிழல் இருந்தது. ஸோ ஆனால் வந்து பிரைட்னஸில் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கு. இன்னுமே கொஞ்சம் அந்த ஷேடோஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரியல் டு த லைஃபாக வந்து இருந்திருக்கும். ஸோ அவுட் சைடில் நீங்கள் இந்த மாதிரி ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் ரெண்டுத்தையுமே ஒரே ஃப்ரேமில் கொண்டு வரதுக்கு ஸோ எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக வந்து வருது. ஸோ இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து இன்னுமே கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்னஸ் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த செடிகள்லாம் வந்து இங்கே அந்த மேலே வந்து அந்த சூரியன் படுறது அந்த விஷயம்லாம் நல்லாவே வந்துருக்கு. பட் என்னென்னா 1xல நம்மளுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்காது. ஸோ 2xல ஓரளவுக்கு பெட்டர் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஆனால் 2xல வந்து ஷேடோஸ் வந்து இன்னுமே அது வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் நிழலாக இருக்கிற ரெண்டு இடத்துலையுமே கொஞ்சம் பிரைட்டாக வந்து காட்டும். அந்த அடுத்து வந்து இண்டோரில் பார்க்கும்போது இப்போ ஒரு விண்டோ டெஸ்ட்லாம் வந்து பண்ணுறோன்னும் போது ஸோ இது ஆக்சுவலாக இப்போ இது வந்து சப்ஜெக்ட் தான் வந்து நியர் டு த சப்ஜெக்ட் தான் வந்து அது அதிகமாக பிரைட்டனிங் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணதே தவிர ரியல் டு த லைஃப் சினாரியோவில் வந்து எடுக்கல. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த விண்டோ டெஸ்ட்டில் தான் இப்போ அவுட் சைடில் இருக்கிற ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிரைட்டான ஏரியாஸில் வந்து கலர்ஸ் வந்து இன்னுமே வைப்ரண்ட் ஆகுது. ஸோ க்ரீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வைப்ரண்ட்டாக அப்படி தெரியுது பாருங்கள். அண்டு ஃபுல்லாகவே அங்கே ஒயிட்டிஷாக தான் வந்துருக்கு. அண்ட் இண்டோரில் இங்கே ஆக்சுவலாக இருட்டாக இருக்குது. ஆனால் அந்த இருட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிஸ் ஆகுது, இங்கேயுமே வந்து பிரைட்டாக காட்டுது. அண்ட் அடுத்து ரியர் சைட் கேமராவில் உங்களுக்கு 1xலேருந்து 20x வரைக்கும் இருக்கும். 2x வரைக்கும் தான் ஆப்டிக்கல் ஜூம். பட் உங்களுக்கு 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் இப்போ பாருங்கள். ஸோ 1x 2x 5x 10x அண்ட் இது வந்து 20x. அண்ட் அடுத்து இந்த செட்டை பாருங்கள் 1x 2x 5x 10x 20x.
அப் டு 5x அண்ட் ஈவன் 10x கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் 20x வந்து ஸோ அது பேஸ்ட் ஆன் லைட் கண்டிஷன் பொறுத்து. ஏன்னா ஒரு சில டைம் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஃபோட்டோஸ் தான் வந்து வரும் அண்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வந்து 20xலாம் வந்து இருக்காது. அண்ட் நைட்டில் இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸு இந்த ஷாப் லைட்ஸ்லாம் எடுத்ததில் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்துருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் அந்த லைட்ஸ்லாம் நீங்கள் நைட்டில் வந்து இந்த மாதிரி ஷாப் லைட்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னும் போது ஒரு சமயம் வந்து ஃபோக்கஸ் ஆகாது. ஸோ ஃபோக்கஸ் ஆகாதுன்னும் போது அது சப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் ஆகும். அண்ட் அடுத்து ரியர் போர்ட்ரைட்ஸில் 4 மோட்ஸ் இருக்குது, 1x 2x 3x 4x. ரியர் போர்ட்ரைட்ஸில் நீங்கள் 2xலேருந்து போகிறது வந்து பெட்டர். நல்ல லைட்டில் இப்போ இந்த மாதிரி செடிலாம் எடுத்திங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக ஸோ ரியல் டு த லைஃப்பில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வரும். அண்ட் அதே மாதிரி நல்ல லைட்டிங்கில் உங்களோட ஓன் ஃபோட்டோஸே வந்து ஹியூமன் சப்ஜெக்டே க்ளோஸரில் எடுக்கும் போதும் நல்ல ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். ரியர் சைடு போர்ட்ரைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இங்கே பாருங்கள், அது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்துருக்கு. அண்ட் ரியர் போர்ட்ரைட்ஸில் லோ லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அதை ரொம்ப வந்து நீங்கள் லைட் கம்மியாக எடுக்கும் போது EIS தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டெபிலைசேஷன் அந்த அளவுக்கு இருக்காது, நல்லா ஸ்டேபிளாக பிடிச்சி எடுக்கணும், இல்லை ஷேக்கான இமேஜஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் லோ லைட்ஸில் உங்களுக்கு 2x 3x வரைக்கும் நல்ல டீட்டெயில்ஸ் வரும். இப்போ இந்த ரியர் போர்ட்ரைட்ஸில் இருக்க பிரச்சனை என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து 1x போர்ட்ரைட்டில் எடுக்கிறது வந்து நாட் குட்னு சொல்லுவேன். ஏன்னா 1xல வந்து கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால அந்த ஒரு பரவலாக வந்து பிளர் ஆகாதுன்னு சொல்லுவேன். இப்போ இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ஸோ டாப்பில் இப்படி ஜூம் பண்ணி போகிறேன். ஸோ டாப்பில் பாருங்கள் இங்கெல்லாம் பிளர்ரே ஆகலை, இதில் பாருங்கள் நடுவில் இந்த இடத்துல பிளர்ரே ஆகலை. இந்த ஃபோட்டோக்கு லெஃப்ட் சைடில் எல்லாமே பிளர் ஆகிருக்கு, ஆனால் அந்த ஃபோட்டோக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெருசாக பிளர் ஆகலை. அடுத்து இப்போ இந்த ஃபோட்டோவில் ஜூம் பண்ணிகிட்டே வாங்க, இந்த கார்னர் பாருங்கள், ரைட் கார்னர் இந்த இலை அப்படியே இருக்குது, இது வந்து பிளர் ஆகலை. இந்த போர்ட்ரைட்ஸில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ரியரில் எட்ஜ் டிடெக்ஷன். செல்ஃபி போர்ட்ரைட்டில் அந்தளவுக்கு எட்ஜ் டிடெக்ஷனில் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ரியர் போர்ட்ரைட்ஸில் இருக்குது. ஸோ இந்த சாம்பிளை பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க. ஸோ இந்த சாம்பிள் என்னென்னா எனக்கு இந்த சீன் தான் ஞாபகம் வருது, என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே அந்த மாதிரி இந்த சீன் தான் ஞாபகம் வருது. ஸோ ஜூம் பண்ணி போனீங்கன்னா இதில் பாதி கண்ணை காணும். ஏன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒரு கலர்ஸும் இந்த கண்ணில் இருக்கிற அந்த ஒயிட் கலர்ஸும் அதுவும் மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. அண்ட் அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப வந்து ப்ராப்ளம் இல்லை, இங்கே ஸ்லைட்லி தான். ஸோ இதில் வந்து இந்த ஃபிங்கர்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சில இடத்துல டவுனாக இருக்கும், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக ஃபுல்லாக எட்ஜெலாம் வந்து ஃபினிஷ் ஆகிருக்காது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சைடு எட்ஜ் டிடெக்ஷன் வந்து சரியாக வந்து இல்லை. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் ஆல்ரெடி எனக்கு மீசை கம்மியாக தான் இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் பிச்சு எடுத்துருக்குது. அண்டு பாட்டமில் பாருங்கள் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபோட்டோலையும் உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து பிளர்ராக இருக்காது சரியா இந்த கார்னர்ஸ்லலாம். அண்ட் அடுத்து இந்த ஃபோட்டோ பாருங்கள், ஏதோ வந்து மேலே வரைஞ்சி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இது ஏதோ வாயிலேருந்து ஏதோ ஊற்றின்னு இருக்குது. அந்த அடுத்து வந்து இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மாதிரி இருக்குது. போர்ட்ரைட்ஸில் உங்களுக்கு நல்ல ஃபோட்டோஸ் இருக்குது, பட் ஆனால் இந்த மாதிரி எட்ஜ் டிடெக்ஷனில் அங்கங்கே சில இஷ்யூஸ் வருது. மேபி இதுக்கு ஹேண்டு லைட்டாக மூவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், அங்கே டக்குன்னு அதால் வந்து எடுக்க முடியல. ஸோ அப்படியும் இருக்கலாம், பட் எட்ஜ் டிடெக்ஷன் தான் மெயினான ஒரு விஷயம். மொத்தத்தில் போர்ட்ரைட்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே 2xக்கு மேலே 3xல எடுக்கும் போது நல்ல லைட்டிங்கில் எடுக்கும் போது நல்ல ஒரு ஸ்கின் டோன்ஸும் வந்து நல்லா தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் லைட்டிங்ஸு, கலர் டெம்பரேச்சர் அது கரெக்டாக தான் இருக்குது. அதை ப்ராசஸ் ஆகிற விஷயம் எங்கெல்லாம் வார்மாக வேணும், எங்கெல்லாம் கூலாக வேணும், ஸோ அந்த லைட்டிங்ஸ் படுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கின் டோன்ஸ் வந்து மாறுது. அண்ட் டீட்டெயில்ஸும் டீசன்ட் குட்டாக தான் வந்து இருக்குது, நல்ல ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, நேச்சுரலாக தான் வந்து இருக்குது. இந்த போர்ட்ரைட் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் எட்ஜ் டிடெக்ஷன் மட்டும் பெட்டர் பண்ண சாஃப்ட்வேரில் கண்டிப்பாக அதை வந்து அப்டேட்டில் வந்து பண்ண முடியும். அதை பண்ணிட்டாங்கன்னா இன்னும் செம்மையாக வந்து இருக்கும். அண்ட் அடுத்து ஃபைனலி இந்த கேமராஸில் என்ன ஒரு மேட்டர்னா சில டைமில் வந்து ஷேக்கியான இமேஜஸ்லாம் வரும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன தான் நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சி எடுத்தாலும் சில டைமில் வந்து இந்த மாதிரி ஷேக்கான இமேஜஸ் வந்து வரும். ஸோ இந்த ஃபோட்டோலாம் வந்து இப்போ ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகலை, இது ஃபோக்கஸ் ஆகலை, இது ஃபோக்கஸ் ஆகலை, இது ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ இதுவும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அண்ட் அடுத்த வீடியோ சாம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃபியில் இதில் 1080pல 30 fps அண்ட் 60 fpsல வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ரியர் சைடில் 1080pல 30 fps அண்ட் 60 fps வரும். அண்ட் 4Kல 30 fpsல வீடியோ எடுக்க முடியும். இப்போ இதோட வீடியோ சாம்பிள்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாய் காய்ஸ், 1080pல 30 fpsல வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், செல்ஃபி வீடியோ ரெக்கார்டிங். ஸோ என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கை நல்லா தான் இருக்குது, வானம் கொஞ்சம் மேகமூட்டத்தோடு இருக்குது, க்ரீன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் ப்யூர் ஒயிட்ஸ் இருக்கா பார்க்கலாம். அண்ட் சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகுது பாருங்கள். க்ரீன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் மேலே ஒயிட்ஸ் அண்ட் ஸ்கையில் இருக்கிற அந்த ப்ளூஸ், ஒயிட் அண்ட் ப்ளூஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அது வந்து நம்ம மெயினாக வந்து செக் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இப்போ இது வரைக்கும் எடுத்ததில் ஏதாவது உங்களுக்கு ஷேக்ஸ் இருக்கா, அண்டு எந்த ஆங்கிளில் எடுக்கும் போதும் சப்ஜெக்ட் நல்லா தான் ஃபோக்கஸ்டில் தான் வந்து இருக்குது.
பட் ஆனால் வந்து ஃபேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல் ஒயிட்டிஷாக தான் வந்து இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, சாஃப்ட்னஸ் இருக்குது, ஸ்மூத்தாக தான் இருக்குது. வெல் கைஸ், இப்போது 1080pல 60 fpsல வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எப்படி இருக்குது வீடியோ குவாலிட்டி பாருங்கள். ஸோ பேக்ரவுண்டில் இப்போ ஒரு நிழலான இடத்துல உட்காந்துட்ருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் செடிலாம் இருக்குது. அண்ட் இப்போ என் ஃபேஸ் எந்தளவுக்கு இருக்குது, ரொம்ப ஒயிட்டிஷாக இருக்கா? ஏன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியர் டீட்டெயில்ஸ் இருக்காது, ஒரு சாஃப்ட்னஸாக தான் வந்து இருக்கும். பட் கொஞ்சம் ப்ரைட்டாக தான் வந்து இருக்குது. ஃப்ரேம்ஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்கா? ஸோ கொஞ்சம் ஃபிங்கர்ஸ்லாம் பண்ணும்போது ஸோ செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இது 4Kல 30 fps மட்டும் தான் இருக்குது. 4Kல 30 fps வீடியோ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் எப்படி இருக்குது அண்ட் மெயினாக கலர்ஸ் ஒயிட்ஸ் வந்து எப்படி இருக்குது. மொத்தத்தில் அவ்வளோதான். இப்போ இந்த கேமரா டெஸ்டிங் என்னோட இன்சைட்ஸ் இந்த CMF Phone 2 Proவோட கேமராவில். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.